ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு குரு. இப்போ நம்ம காலங்காலமாக எது பெஸ்ட் ரிலேஷன்ஷிப்னு நம்ம சொல்கிறோம்னா, அதாவது நம்ம கல்ச்சர்லேயே இருக்கிற வந்து குரு சிஷ்யன் ரிலேஷன்ஷிப் தான் ஒரு உன்னதமான ரிலேஷன்ஷிப்னு சொல்ல வராங்க. சரியா? இந்த கதையே இங்கே வந்து ஒரு குரு சிஷ்யனோட உரையாடல்கள் தான் அவங்க அப்படிங்கிறதுக்காக இதுதான் அது போய்கிட்டே இருக்கும். சரியா? ஆக்சுவலாக இப்போ இந்த புக்கு எதை பற்றி இருக்குன்னா, சுவாமி பரமஹம்ச யோகானந்தா வந்து தன்னோட வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை பற்றிலாம் அவர் சொல்லிட்டு இருப்பார். எப்படி நம்மளுக்கு இப்போ சின்ன வயசுலேருந்தே இவருக்கு வந்து பார்த்தோன்னா இவர் நம்மள மாதிரி ஒரு ஃபேமிலி தான். இவர் சின்ன வயசுலேருந்தே பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு ஆன்மீக திறல் இவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இவருக்கு கல்யாணத்தில் அதெல்லாம் பெரிய நாட்டம் இருக்காது. ஒரு ஆன்மீக தேடல் இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்காக இந்த மாதிரி அவரோட இந்த மாதிரி தேடுறதை போகணும், அங்கே போகணும், குரு யார் பார்க்கணும், குருவை பார்க்கணும், இப்படிங்கிறதே ஒரு வாழ்க்கை தேடிட்டே இந்த மாதிரி வாழ்க்கை போயிட்டே இருக்கும். இதை நோக்கி இவரோட வாழ்க்கை பயணம் அப்படியே ஒவ்வொன்றா ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஆரம்பிக்கிறப்ப வந்து இவருக்கு வந்து ஒரு குரு கிடைக்கிறாங்க. அந்த குரு தான் வந்து யுக்தேஸ்வர கிரி குரு. அவங்க கிடைக்கிறாங்க. அவர் எப்படின்னா, நான் ஓவரிவாக சொல்கிறேன், யுக்தேஸ்வர குருகிரி வந்து அவர் வந்து ஒரு அசாத்தியமான ஒரு மகான். அந்த மகான் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னோட ஆலயத்தில் இருந்த எல்லாருக்குமே வந்து இருந்த எல்லாருக்காகவும் அவங்களுடைய கர்மங்களை தீக்கிறதுக்காக அந்த எல்லா கர்மங்களையும் அவரோட பிணியில் வாங்கிட்டு தன்னோட அதுக்காக போகிற காலகட்டத்தில் அவங்களுடைய எல்லா கர்மங்களையும் தாண்ட வாங்கி அதை ஃபுல்லாக ஏற்றுக்கிட்டார். அந்த இதை அவர் ஏற்றுக்கிட்டு இது பண்ணியிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மகான் அவர். அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்ம சுவாமி பரமஹம்ச யோகானந்தா தான். எனக்கடுத்து இந்த ஆன்மீக பயணத்தை நீ வந்து இந்த உலகத்துக்கு நடத்த போகிறது நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சரி, இப்படின்ற மாதிரி போகும். சரி, அப்போ யுக்தேஸ்வரகிரியோட குரு யாரு அப்படின்னா அவர் தான் லாகிரி மகாசாயா. லாகிரி மகாசாயங்கிறவர் யாருன்னா, அந்த குரு யாருன்னா, அவர் தான் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிரியா யோகாவை இந்த வேர்ல்டுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணவர் அவர் தான். இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணவர் அவர் தான். அவர் வந்து ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்தில் இருந்துட்டு இருந்தவர் தான். திடீர்னு அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டு ஒரு தடவை எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்சிடென்ட் வந்து இந்த இன்சிடென்ட் தான். இன்னும் டீட்டெயிலாக சொல்லலாம், பட் நீ கேட்குறதுனால 20 நிமிஷத்தில் என்ன சொல்ல முடியுமோ அதை மட்டும் சொல்கிறேன். அவரோட குரு வந்து அந்த லாகிரி மகாசாயம் வந்து அவர் வந்து ஒரு இதில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். திடீர்னு வந்து ஒரு ஆர்டர் வந்துடும், இந்த மாதிரி ஹிமாலயாஸ் கிட்ட வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு. இவர் இருக்கிறது வந்து காசியில் இருக்காரு. இவருக்கு ஹிமாலயாஸ் கிட்ட ஆர்டர் வந்துடும். இன்னும் ஹிமாலயாஸ் கிட்ட போட்டிருக்காங்களே, சரி இவர் ஹிமாலயாஸ் கிட்டலாம் இங்கேருந்து போவார். அந்த இமயமலை அடிவாரத்தில் ஒரு இடத்துல இவரோட டிரான்ஸ்ஃபர் போட்டிருப்பாங்க. அவர் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவார். போஸ்ட் ஆஃபீஸார் என்ன ஆஃபீஸ்னு தெரியல, பட் கவர்மெண்ட் ஆஃபீஸ் டிரான்ஸ்ஃபர் அங்கே வந்துடும். அங்கே போவார். அங்கே போய்கிட்டே இருக்கிறப்ப அங்கே போயிடுவார். யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு அடர்ந்த இது மாதிரி இருக்கும். இல்லை யாருமே இல்லைன்னு அங்கே இருக்கிறப்ப அங்கே தூரமாக ஒருத்தவர் கையை காட்டுவார். இப்போ அவர் யாரோ கையை காட்டுறாங்களே, லாகிரி அப்படின்னு கூப்பிடுவார். அவர் ஒன்று யார் தான் நம்மளை இந்த அடர்ந்த காட்டில் யாரோ லாகிரின் அடர்ந்த காடு இல்லை அடர்ந்த இந்த இடத்துல யாரும் நம்மளை இவ்வளோ பேர் சொல்லி லாகிரின்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னே வந்துட்டு, எப்படி உங்களை எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிருக்கேன். உன்னை எனக்கு ஜென்மமாக எனக்கு உனைய தெரியும், நீயும் உன்னை நல்லாவே எனக்கு தெரியும், பட் நீ வந்து என்னை மறந்துட்ட, நம்ம இதே இடத்துல தான் நம்ம சந்திச்சிருக்கோம் வா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த குகையில் கூட்டிகிட்டு உட்கார வைக்கிறார். அவருக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. என்ன இப்படி சொல்கிறாரு இவர், யார் நம்மளுக்கே நம்ம காசியை தாண்டி நம்ம எங்கேயுமே வந்ததில்லை, இப்போ இமயமலைக்கு வந்திருக்கோம், இங்கே நம்மளுக்கு தெரியுன்றாரு இவர் யார் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காரு. நீ வந்து பல ஜென்மமாக நீ அவதாரம் எடுத்துகிட்டு இருக்க, நான் ஒவ்வொரு ஜென்மத்துலேயும் உனக்கு குருவாக நான் தான் இருந்துகிட்டு இருக்கேன். நீ இந்த ஜென்மத்தை பற்றி மட்டும் சொல்லிட்டு இருக்க, நான் ஒவ்வொரு ஜென்மத்துலேயும் உனக்கு குருவாக தான் நான் தான் இருக்கேன், அதை நீ மறந்துட்ட அப்படின்னு சொல்கிறப்ப அப்புறம் வந்து அதை ரியலைஸ் பண்ணுறப்ப அவர் சொல்லிட்டு இருக்காரு, வாகலாகிரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு பரிமாறுறாரு, இது பண்ணுறாரு, எல்லாமே பண்ணுறாரு. அந்த இன்சிடென்ட் அவர் படிக்கிறவங்க எவ்வளோ இருந்தாலும் அழுதுருவான். அந்த ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு இதாக இருக்கும். எனக்கே அந்த இன்சிடென்ட் கேட்குறப்ப தான் வாழ்க்கையில் குருனா இப்படி தான் இருக்கணும்னு தோணுச்சு. அவ்வளோ அருமையாக அவருக்கு ரொம்ப கனிவாயிடுச்சு. என்னன்னா இவ்வளோ மொபைல் பாசமாக இருக்கார், இவர் யார் ரொம்ப இதாக இருக்கே அப்படின்றப்ப திருப்பி அவர் கலையில இது வைக்கிறார், தீட்சை கொடுக்குறாரு. அவருக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்தது, பல ஜென்ம ஞாபகங்கள்லாம் வந்தது. அப்போ தான் தெரியுது, ஆமாம் இவர் தான் நம்ம குரு, இவர் தான் மகாவதார் பாபாஜி அப்படின்ட்டு அவரை கூப்பிட்டுட்டு வந்து இந்த மாதிரி தீட்சை கொடுத்து அவர்கிட்ட ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் அவங்க 2 பேரும் பேசுவாங்க. இப்போ உனக்கு ஞாபகம் வந்துருச்சா லாகிரி உடனே. அப்போ லாகிரி சொல்லுவார், குருவே இன்னும் என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்களா, நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன் கூடவே தான் இருப்பேன், நம்ம குருக்கும் இதுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ஜென்மமாக தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
அது அந்த அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அப்புறம் அவர் மூலமாக கிரியா யோகங்கள்லாம் அவர் இது பண்ணிகிட்டு இருப்பார். இது மாதிரி போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி டைமில் தான் வந்து இது இப்படி ஒவ்வொன்றா இப்போ ஆக்சுவலாக நான் என்ன சொல்லுவேன்னா மகாவதார் பாபாஜி தான் ஃபஸ்ட்டு கிரியா யோகாவை இது பண்ணார். அவர் வந்து லாகிரி மகாசாயை சூஸ் பண்ணார். லாகிரி மகாசாயை சூஸ் பண்ணதுக்கப்புறம் லாகிரி மகாசாய அவருக்கு வழி வந்ததுக்கப்புறம் அவரோட சிஷியன் தான் வந்து யுக்தேஸ்வரகிரி. அவர் மூலமாக யுக்தேஸ்வரகிரி ஒரு சீடர் தான் வந்து நம்ம சாமி பரமஹம்ச யோகானந்தர். அவர் தான் இந்த புக் எழுதியிருக்காரு. இப்படி தான் இந்த ஒரு குரு சிஷ்ய ரிலேஷன்ஷிப்பை இது பண்ணுறது தான் வரும். சரி, அப்போ என்ன சொல்ல வராங்க இவங்க? இந்த ரிலேஷன்ஷிப்னா இவங்க எல்லாருமே மக்களுக்கு நல்லது பண்ணுறது தான் சொல்ல வராங்க. ஏன் கிரியா யோகாங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு மனிதன் வந்து அவன் எப்போ வந்து கிரியா யோகா கற்றுக்கிறானோ அப்போ அவன் நினச்ச விஷயங்கள் வந்து கிரியா யோகா கற்றுக்கிறப்ப அவன் நினச்ச விஷயங்கள் வந்து ஒரு 3 மாதங்கள்லேயே நடக்க ஆரம்பிச்சிருமா. 3 மாதங்கள்னு சொல்கிறதோட, அதாவது இதில் ஒரு சயின்ஸ் என்னென்னா, நம்ம வந்து பல யுகங்களாக, அதாவது இவ்வளோ தூரம் நம்ம பிறப்பெடுத்துக்கிட்டே இருக்கிற காரணம் என்னென்னா, நம்ம கர்ம வினைகள்னால தான் பிறப்பெடுத்துட்டு இருக்கோம், நம்மள ஆசைகள்னால தான் பிறப்பெடுத்துகிட்டே இருக்கோம். சரியா? நம்ம பிறப்பெடுத்துக்கிட்டே இருக்கிற இந்த பிறப்பை எப்போ தவிர்க்கிறது? பிறப்பை தவிர்த்துட்டோம்னா நம்ம போய் வந்து வந்தோமோ நம்ம அங்கேயே போயிடுவோம். ஆனால் நம்ம திருப்பி பிறப்பெடுத்துக்கிட்டே இருக்கோம். காரணம் வந்து நம்மளுடைய ஆசைகள், நம்ம இந்த கர்மங்கள், இந்த மாதிரி தான். அப்போ அந்த பிறப்பை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, அதுக்கு நம்மளுடைய கிரியாயோகா கற்றுக்கணும். கிரியாயோகா கற்றுக்கிறதுனால என்ன நம்மளுக்கு நடக்கும்னா, நம்மளுக்கு இன்மையிலையும் நம்மளுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கோம். நம்மளுக்கு நினச்சி ரொம்ப வேகமாக நடக்கும், ரொம்ப பயங்கரமாக நடக்கும், அதில் நடக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய பல ஆயிரம் ஜென்மங்கள் சேர்ந்து இப்போ பண்ணுற தவங்கள் இதெல்லாம் சேர்ந்து இந்த கிரியாயோகா ஒரு யுகத்தில் இந்த இதுலேயே நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு தத்துவம் தான் இது சொல்லுவாங்க. இந்த மாதிரி அதை சொல்லுவாங்க. இன்னும் இல்லை, நான் இப்போ ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டேன். இன்னும் இல்லை நிறைய இதில் உள்ள இருக்க அமானுஷங்கள்லாம் நிறையா இருக்கும். அதாவது மெயினாக வந்து ஒரு குரு சிஷ்யன் எது சொல்கிறோம்னா, சும்மா அவங்க ஒரு கற்றுத்தராங்க, ஒரு விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு மட்டும் இல்லாமல் அந்த சிஷ்யனோட வாழ்க்கைக்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறாங்க. அதுதான் முடியாது. நம்ம தாய் தந்தையர் அர்ப்பணிப்பாங்க, பார்த்துருப்போம். நம்மளுக்கு யாராவது தெரிஞ்ச அண்ணன் கூட நம்மளுக்கு அர்ப்பணிப்பாங்க. ஆனால் ஒரு குரு வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற குரு வந்து நம்ம மேலே உள்ள கருணைனால அவர்கிட்ட இருக்க ஞானத்தையும் நம்மளுக்கு கொடுத்துட்டு ப்ளஸ் நம்ம வாழ்க்கையே நம்மளுக்காகவே அர்ப்பணிக்கிறாங்க. அந்த ஒரு இது வந்து நம்மளுக்கு அதுதான் கிரேட்டஸ்ட்டு ஒரு இது. குருவே வந்து நம்மளுக்கு அர்ப்பணிக்கிறது வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்குது. இதுதான் ஒரு ஓவர்வியூ.